ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஐ ஆம் ஹேவிங் மை ஆல் டைம் ஃபேவரட் ஆனோட டபுள் சாக்லேட் வே ப்ரோட்டீன் along with one apple and banana. ஸோ இதுதான் என்னோட டின்னர். சாரி, இன்றைக்கி வந்துட்டு இட்ஸ் புஷ் ஒர்க் அவுட். ஸோ ஒர்க் அவுட் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு வந்து டைம் இஸ் லைக் ஆல்மோஸ்ட் 11 o'clock. ஸோ ஐ எம் க்ளோசிங் மை டே வித் திஸ். ஆஃப்டர் லாங் டைம் இந்த மாதிரியான ஒரு மீல் வந்து நான் சாப்பிட்றேன். ஸோ வே மட்டும் இல்லை, எந்த ப்ரோட்டீன் சோர்ஸுமே நான் கிட்டத்தட்ட 3-4 மந்த்ஸாக நான் இன்டேக் பண்ணவே இல்லை. ரீசன் பீங், நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து ஒரு 3-4 மந்த்ஸ் முன்னாடி லெக் பெயின் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே அதை வந்து டியூ டு யூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ யூரிக் ஆசிட் இஷ்யூ அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ப்ரோட்டீன் எல்லாமே கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் ஐ டோட்லி ஸ்டாப். அதுக்கப்புறம் தான் யூரிக் ஆசிட் இல்லை, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இந்த ப்ரோனேஷன் இஷ்யூவில் இருக்கிறதுனால அங்கே வந்து இந்த ஆர்க் சப்போர்ட் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரியான பெயின் தான் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்துச்சு. தென் த ஃபிசியோ டாட் மீ சம் கைண்ட் ஆஃப் ஒர்க் அவுட். ஸோ அங்கே வந்து நான் மெயினாக கற்றுன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் எவ்ரிபடி, இல்லைனா நாட் எவ்ரிபடி, நிறைய பேர் வந்து லெக் ஒர்க் ஸ்கிப் பண்ணுவாங்க. நானும் நிறைய வாட்டி ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ லெக் ஒர்க் அவுட் ஸ்கிப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக காஃபும் நம்ம ஸ்கிப் பண்ணுவோம். ஸோ காஃபு ஓவரால் ஸ்ட்ரென்தனிங் பண்ணால் மட்டும்தான் அந்த லெக் பெயின் போகும். ஸோ ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ் எது ஸ்கிப் பண்ணாலும் நான் லெக் ஒர்க் அவுட் ஸ்கிப் பண்ண மாட்டேன். ஸோ யாராச்சும் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, லெக் ஒர்க் அவுட் ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் டூ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த பெயின்லாம் வந்ததுக்கு தான் நம்மளுக்கு தெரிய வருது. வாட் அ நியூ போயா மைக். ஸோ இதோட எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து அப்கமிங், நான் வந்து அவுட்டோரில் நிறைய பாட்காஸ்ட்லாம் பிளான் பண்ணிருக்கேன். அப்புறம் மேரத்தான் கவரேஜ் நிறைய பிளான் பண்ணிருக்கேன். ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஒரு 3-4 மந்த்ஸுக்கு அப்புறம் ஒரு டீட்டெயில் ரிவ்யூ நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த மைக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ வித் திஸ் மைக். அதுக்கப்புறம் வந்துட்டு ஐ பாட் ஆர்க் சப்போர்ட் இல்லாத ஷூவும் இருக்கிறதையும் சேர்த்து போட்டு பார்த்து அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் அவங்க வந்து காமிச்சு கொடுத்தாங்க. தென் ஐ ஃபீல் இட் வாஸ் குட். இட் இஸ் காஸ்ட்லி, பட் ஐ ஹேட் நோ அதர் சாய்ஸ், ஐ ஹேட் டு கோ வித் இட். இது நான் மெயினாக வாங்கினதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் August 10th I10 ரன்னர்ஸ் கிளப் அப்படின்னு ரன்னர்ஸ் கிளப் இங்கே இருக்குது. அவங்க வந்து ஒரு மேரத்தான் கண்டக்ட் பண்ணுறாங்க, ட்ரிவாண்ட்ரம் ஹெரிட்டேஜ் ரன். ஸோ அதில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ தட் இஸ் ஆல்சோ மேஜர் ரீசன் ஃபார் பாயிங் தி ஷூஸ். இது டெய்லி ட்ரைனிங் ப்ளஸ் மேரத்தானுக்கு இதை வந்து யூஸ் பண்ணலாம். பட் போன டேயில் பார்த்த மாதிரிலாம் ஓட்டினா என்னோடய 10K கிட்டத்தட்ட ஃபுல் மேரத்தானாக இருக்கும். சுத்தமாக முடியல. ஐ நீட் டு பில்ட் மை ஸ்ட்ரென்த். எனக்கு ஒரு 1 month இருக்குது. ஸோ இந்த 1 month வந்து ஜஸ்ட் வாண்ட் டு பில்ட் மை ஸ்ட்ரென்த் பேக். ஸோ தேட்ஸ் ஆல் ஃபார் டுடே. Good night.